இன்னைக்கு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் காட்டுக்கீரை கடையில் தான் செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை ரக்கரி பழக்கீரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நல்ல மழை காலத்துல ஒரு 4-5 வகையான கீரையை கொழுந்தாவே கட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. பேக்கெட் 30 ரூபா 20 ரூபான்னு விற்பாங்க. நான் இன்னைக்கு 2 கட்டு எடுத்திருக்கேன். மண் சட்டியில அளவா தண்ணி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு தக்காளி கொஞ்சம் எச்சா சேர்த்துனா எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால நான் கொஞ்சம் எச்சா சேர்த்திருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்த கீரை, கொஞ்சமா சீரகம் சேர்த்து ஒரு 2 கொதி வந்ததும் திருப்பி விட்டு இதை மூடி வேக வச்சுக்கலாம். ஃபுல்லா மூடி வைக்க வேண்டாம். அந்த ஆவி பட்டு கீரையோட கலரே மாறிடும். கொஞ்சமா அந்த ஆவி அனல் எல்லாம் வெளியே போற மாதிரி மூடி வேக வச்சுக்கலாம். எச்சா இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். தண்ணி நிறைய இருந்ததுன்னா கடையறதுக்கு வராது. அதே மாதிரி கொதிக்கிற தண்ணி கடையும் போது மேல தெரிச்சதுன்னா காயமும் ஆயிடும். கடைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்ட இந்த தண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மைய கடைஞ்சு தாளிச்சு கொட்டி சுடு சாதத்துல சாப்பிட்டு பாருங்க. தேவாமிர்தமா இருக்கும். நான் இப்போ வீடியோல காட்டியிருக்க மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமா கடலை பருப்பை வேக வச்சு அந்த பருப்பை கடைஞ்செடுத்த கீரையில சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சு கொட்டி சுடு சாதத்துல சாப்பிட்டு பாருங்க. தேவாமிர்தமா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.